மேல்நோக்கு நாள், கீழ்நோக்கு நாள், சமநோக்கு நாள் என்றால் என்ன? அதை பற்றி பார்ப்போம் வாருங்கள். தினசரி காலண்டர்கள் மூலமாக நீங்களே இந்த நாட்களை அறிந்து கொள்ளலாம். அதில் மேல்நோக்கு நாள், கீழ்நோக்கு நாள், சமநோக்கு நாள் என்று பதிவு செய்யப்பட்டு இருக்கும். இவை மூன்றும் அன்றைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் அமைகின்றன. ரோகிணி, திருவாதிரை, பூசம், உத்திரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், உத்திரட்டாதி ஆகிய 9 நட்சத்திரங்களைக் கொண்ட நாட்கள் மேல்நோக்கு நாட்கள். இவை மேல் நோக்கி வளர்கின்ற பயிர்களுக்காக விதைக்கவும், மரங்களை நடுவதற்கும், மேல் நோக்கி எழும் கட்டிடங்கள், உயரமான மதில் போன்றவற்றை கட்ட ஆரம்பிக்க உரிய நாட்களாகும். கீழ்நோக்கு நாட்களாகும். இந்த நாட்களில் கிணறு வெட்டுதல், சுரங்கப் பணிகளை மேற்கொள்ளுதல், செடிகளை பயிரிடுதல் முதலான பணிகளை செய்யலாம். சமநோக்கு நாட்களாகும். இந்த நாட்களில் வாகனங்கள் வாங்குதல், செல்லப் பிராணிகளை வாங்குதல், சாலை அமைத்தல், வாசக்கால் அமைத்தல் ஆகிய பணிகளை செய்யலாம். தினசரி காலண்டர்கள் மூலமாக நீங்களே இந்த நாட்களை அறிந்து கொள்ளலாம். அதில் மேல்நோக்கு நாள், கீழ்நோக்கு நாள், சமநோக்கு நாள் என்று பதிவு செய்யப்பட்டு இருக்கும் அல்லது குறியீடு இருக்கும்.